ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா, எப்படி ஒரு ஹார்மோனிக் பேட்டர்னில் நம்ம ஒரு லாங் பொசிஷன் ட்ரேட் எடுக்கலாம், எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ எந்த ஒரு இண்டிகேட்டரோ எந்த ஒரு டெக்னிக்கல் எந்த ஒரு இதுவும் நம்ம வெறும் டெக்னிக்கல் அனலைசஸில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழி. ரொம்ப ஈஸியாக, யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம ரொம்ப கேஷுவலாக ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அந்த ட்ரேடை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸுங்க, இதை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அங்கேருந்து இது ஒரு லோ ஏ. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு, இங்கேருந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கிடச்சிருக்கு. இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்றது ரொம்ப முக்கியம். நம்ம எக்ஸ் டு ஏ, ஏ டு பி ஒரு ஃபெப்பு போட்டு பார்த்தோம்னா இந்த 4 வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குங்க. ஃபெப்பு, சரிங்களா? ஃபெப்பு. இப்போ எக்ஸு இதுங்க, இது ஏங்க, ரைட்டா? எக்ஸ் இந்த பாயிண்ட், அதாவது 51,893 எக்ஸ் ஆகவும், ஏன்றது பார்த்திங்கன்னா 50,253ங்க, 50,253. ஸோ எக்ஸ் டூ ஏ கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ் டூ ஏலேருந்து நம்ம ஒரு ஃபெப்பு, ஜஸ்ட் ஒரு ஃபெப்பு போடுறோங்க. ஃபெப்பு போடும்போது பாருங்கள், கரெக்டாக பிஆன பாயிண்ட் 51,542, 0.786. ஒரு 786 ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னாவே அது பட்டர்ஃப்ளை பேட்டர்னாக நம்ம ஹார்மோனிக்கில் ஒரு ரூல் இருக்குது. ஹார்மோனிக் பேட்டர்னாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ 0.786 நம்ம ஹார்மோனிக் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த பி டு சி, இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த பி டு சி எந்த லெவலில் போகுதுன்றது தான் ரொம்ப முக்கியம். பி டு சி நீங்கள் பாருங்கள், ஏ டு பி போட்டு பாருங்கள், என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு 0.382 திரும்பியிருக்கு, சரியா? 0.382 திரும்பினா உங்களுக்கு 1.618 வரைக்கும் போகணும், சரியா? அதுதான் ரூல். இப்போ ஏ டு பி தான் போடணும். இப்படி போட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 0.786, இங்கேருந்து போட்டிங்கன்னா 2.618 வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே வரைக்கும் போகலாம், ரெண்டாவது டார்கெட் இங்கே வரைக்கும் போகலாம். இதுதான் ரூல். இந்த ரூல் பிரகாரம் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மந்த்லி க்ளோசிங்னு ஒன்று இருக்குங்க, மார்க்கெட்டோட மந்த்லி க்ளோசிங். அது பார்த்திங்கன்னா, இது நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து ஃப்யூச்சரோட சார்ட்டில் பார்க்குறோம். மந்த்லியோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த 51,665 அப்படின்றது தான் மந்த்லி க்ளோசிங். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை இருக்குது. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா தான் இந்த பேட்டர்ன் மாறிடும். ஸோ அடுத்தது இந்த லெவலும், அடுத்தது இந்த லெவலோட டார்கெட்டை அடிக்கிறதுக்காக ரீச் ஆகிறதுக்கு மார்க்கெட் வரும். ஒருவேளை இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு டேர்ன் ஆச்சு, மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னா கொஞ்சமாக இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு 53,502 கூட போய் ரீச் ஆகலாம். அப்படின்றது தான் இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்ல வர்றது, சரியா? ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, எப்படி ஒரு சப்போர்ட், நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த எப்படி ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சப்போர்ட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸோ ஈஸியாக எடுக்கலாம், எந்த ஒரு இண்டிகேட்டரும் தேவையில்லை, யாரோட தயவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் பண்ணலாம், ரைட்? ஒன்றும் இல்லை. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கிறீங்க. ஃபியூச்சர் எங்கே இருக்குது நமக்கு? 51,917, ரைட்? இப்போ கால்குலேட்டரு எடுத்து மல்டிப்ளிகேஷன் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. 228 × 228, அவ்வளோதான். என்ன வருது? 51,900, 51,984. ஜஸ்ட்
ஜஸ்ட்டு ஒரு கோடை போடுறீங்க, நம்ம போடுறோம் லைனை. ஓகே, இந்த லைனுக்கு வந்து நம்ம கோஆர்டினேட்ஸில் போய் அந்த 51,984 ரைட், அவ்வளோதான். ஜஸ்ட் அங்கே போடுறீங்க, அங்கே ஒரு லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து 227 இன்ட்டு 227 அவ்வளோதான். அப்போ 51,529 அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். 51,529 இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவில் நெக்ஸ்ட்டு வந்து 226 இன்ட்டு 226 அவ்வளோதாங்க. போட்டிங்கன்னா 51,076. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 51,076. ஸோ கோஆர்டினேட்ஸில் போகிறோம், 51,076 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்துருக்குங்களா 51,076. இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது உங்களுக்கு பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆனால் என்ன நடக்குது, அடுத்த நம்பருக்கு போவோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் என்ன ஆகுதுன்னா அடுத்த நம்பருக்கு போகுது ஈஸியாக. ஸோ மார்க்கெட் அடுத்த நம்பருக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ 51,984. சரி, ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், 229 இன்ட்டு 229ங்க அப்படி போட்டு பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 52,441 ரைட். ட்ரா லைன் 52,441, 52,441 ரைட்டா. ரைட். இது வந்து ஒரு ½ சார்ட்டு, உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே இந்த சென்ட்ரல் மிடில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ட்ரா, ஒன்றுமே இல்லை. இப்போ 227.5 இன்ட்டு 227.5 அவ்வளோதான். 51,756 ஒரு லைன் போடுங்க. 51,756 அவ்வளோதாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே, இப்போ இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு லைன் கிடைக்கும். சரியா? அப்போ ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் கிடைக்கும். இது கரெக்டாக நம்ம இது பண்ணணும். இப்போ இந்த இண்டிகேட்டர் எடுங்க, இந்த இதில் டூல் எடுங்க, இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள், எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக. ரைட்டா? ஸோ இந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ரா லைன், அவ்வளோதாங்க. ஸோ இப்போது நமக்கு என்னாச்சு, மிடில்லையும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ். ஒரு சப்போர்ட் வந்து எப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறும்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக மாறும். அந்த சப்போர்ட்டை உடைக்கும் போது என்ன ஆகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும். அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த டார்கெட்டுக்கு போகுது. இப்போ மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ இதுலேயும் உங்களுக்கு வந்து இல்லைங்க, நான் இன்னும் இன்ட்ராடேயில் ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் மிட் பாயிண்ட்டில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 225 பாயிண்ட்ஸ் இல்லையா, டிவைடட் பை 2 போடுங்க, அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், 113 பாயிண்ட்டு. கரெக்டாக? ஆமாம், 113 பாயிண்ட்டில் ஒரு லைன் போட்டுருவாங்க. 113ல் ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகுதா மார்க்கெட்டு, இந்த சப்போர்ட் மேலே போயிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குதா அப்படின்னு பாருங்கள். அப்போ சப்போர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலில் கிடைக்கும். இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு அழகான டெக்னிக், சின்ன டெக்னிக் இல்லை, இது ரொம்ப பெரிய டெக்னிக்கு. இது ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா. இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா வச்சு நம்ம இந்த மாதிரி அழகாக ட்ரேட் எடுக்கலாம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க மார்க்கெட்டில். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக
ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்போ போட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்கள். 222 இன்ட்டு ஓகே. ஸோ 225 இன்ட்டு 225 போட்டோம் இல்லையா? 5625. அவ்வளோதான். 5625ல் ஒரு லைன், ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த லைன் பாருங்கள், 224 இன்ட்டு 224. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 50,176ன்றது நெக்ஸ்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக கிடச்சிருக்கு. 50,176 அவ்வளோதாங்க. ஓகே ஓகே, முடிஞ்சுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ, இது ஒரு பெரிய சப்போர்ட். இப்போ இங்கே கூட பாருங்கள், 50,176 கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அடுத்த நம்பருக்கு போய் காலையிலே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இங்கே ஒரு பை வாங்கினா காலையில் இங்கே போய் அடிக்கும், இங்கே போய் ரீச் ஆகிடும். ஓகேவா? 50,625க்கு இந்த இடத்துல பாருங்கள், 50,176ல் நீங்கள் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் எங்கே? 50,625. எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், 400 பாயிண்ட்னா உங்களுக்கு 200 பாயிண்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் 100% வந்து நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு இதுதான் டார்கெட் வச்சிங்கன்னா எப்படி இப்போது 51,076 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க மார்க்கெட்டில், சரியா? இதெல்லாம் என்ட்ரி பாயிண்ட். எப்படி என்ட்ரி ஆகுது, எப்படி போய் கேப்சர் ஆகுது. இப்போ இதுக்கு சென்ட்ரலில் நீங்கள் லைன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும் சப்போர்ட். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடன் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது. ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணலாம், பேங்க் நிஃப்டியில் எப்படி பண்ணலாம், நெஃப்டியில் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். எனிவே தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ கிரேட் டே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.